வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோல செருகுடி சூஷ்மபுரீஸ்வரர் ஆலயத்தை பற்றியும் அங்கு இருக்கும் மூலவர் கடவுளான சந்தோஷ ஆலிங்கன மூர்த்தி சிவபெருமான் பற்றியும் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க நம்ம வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோவுக்குள்ள போகலாம். வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே நிகழும் வைபவங்கள், வித்தியாசமான அமைப்புகளை கொண்ட கோவில்கள் தமிழகத்தில் பல உள்ளன. ஆனால் இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து அமைந்த ஆலயமாக திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள செருகுடி சூஷ்மபுரீஸ்வரர் ஆலயம் ஆகும். பிரிந்திருந்த சிவனும் பார்வதியும் ஒன்று சேர்ந்த தலம் என்பதால் இந்த தலத்திற்கு சூஷ்மபுரீஸ்வரம் என்ற பெயரும் உண்டு. இந்த சூஷ்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் சிவபெருமான் அம்பாளை ஆசையுடன் தோளில் கை போட்டு அணைத்து கொண்டிருக்க, அம்பாள் நாணத்துடன் அருகில் நின்றிருக்கும் கோலத்தை காண முடியும். இது போன்ற கோலத்தை வேறு எங்கும் காண முடியாது. இந்த சந்தோஷ ஆலிங்கன மூர்த்தியையும் இவருக்கு நடக்கும் திருமண வைபவத்தையும் தரிசித்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயம் திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம். சூஷ்மபுரீஸ்வரர் ஆலயம் அமைப்பு. திருவாரூர் மாவட்டம் செருகுடியில் அமைந்துள்ள சூஷ்மபுரீஸ்வரர் ஆலயம் பல விதமான சிறப்புகளை கொண்ட தலமாகும். தேவார பாடல் பெற்ற தலங்களுள் 123வது தலமாக அமைந்துள்ள இக்கோவில் செவ்வாய் பரிகார தலமாக விளங்குகிறது. அனைவரும் அவசியம் தரிசிக்க வேண்டிய பல தனித்துவங்களை கொண்டுள்ளது. மூலவர் சூட்சுமபுரீஸ்வரர், மங்களநாதர் தாயார் மங்களநாயகி. தலவிருட்சம் வில்வம். தீர்த்தம் மங்கள தீர்த்தம். ஆலய தல வரலாறு. கைலாயத்தில் பார்வதி தேவியுடன் தாயம் விளையாட்டில் ஈடுபட்டிருந்த சிவபெருமான் திடீரென மறைந்து விட்டார். பார்வதி தேவியும் ஈசனை பல இடங்களில் தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியாததால் என்ன செய்வதென தெரியாமல் இத்தலத்திற்கு வந்து கைப்பிடி அளவு மணலில் லிங்கம் செய்து வழிபட்டு தவம் இயற்றினார். பார்வதியின் தவத்தால் மனம் இறங்கிய ஈசன் அவருக்கு காட்சி கொடுத்து தனது மனைவியை மகிழ்வுடன் ஆலிங்கனம் செய்து கொண்டதாக ஆலய தல வரலாறு சொல்கிறது. ஆலயத்தின் சிறப்புகள். அன்னை பார்வதி தேவி அணைத்து கொண்டதால் இத்தலத்தில் உள்ள லிங்கத்தின் நெற்றியில் பள்ளமும் இருபுறமும் கையால் பிடித்த தடமும் காணப்படுகிறது. மூலவர் கைப்பிடி அளவிலான மணலால் ஆனதால் இங்கு மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது. மூலவரின் லிங்க திருமேனி எப்போதும் கவசம் அணிவித்த படியே இருக்கும். இங்கு அம்பாளுக்கு மட்டுமே அபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த ஆலயத்தில் கொடி மரமும் கிடையாது. இக்கோவிலில் நவகிரக சன்னதி வேறு எங்கும் காண முடியாத வகையில் வித்தியாசமாக அமைந்துள்ளது. சந்தோஷ ஆலிங்கன மூர்த்தி தனிச்சிறப்பு. சூரியனும் சனீஸ்வரனும் அருகருகே இருப்பது தனிச்சிறப்பாகும். அதேபோல் நவகிரகங்களுக்கு அருகே நவகிரகங்களால் ஏற்படும் தோஷங்களை போக்கும் கோள்ருபதிகம் பாடிய திருஞான சம்பந்தம் குழந்தை வடிவில் காட்சி தருகிறார். நவகிரகங்களுக்கு மற்றொரு புறத்தில் விநாயகரும் பைரவரும் காட்சி தருகின்றனர். உற்சவ மூர்த்திகளில் ஒருவரான சந்தோஷ ஆலிங்கன மூர்த்தி அம்பாளின் தோளில் கை போட்டபடி காட்சி தருகிறார். இவர் வருடத்தில் பங்குனி உத்திர நாளில் மட்டுமே காட்சி தருவார். இந்நாளில் சந்தோஷ ஆலிங்கன மூர்த்திக்கும் மங்களாம்பிகைக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகிறது. அங்காரகன் வழிபட்டு நிவர்த்தி பெற்ற தலம் என்பதால் இங்கு அங்காரகனுக்கு தனி சன்னதி உள்ளது. பக்தர்களின் பிரார்த்தனை. அங்காரகன் வழிபட்ட தலம் என்பதால் செவ்வாய் தோஷம், திருமணத்தடை, பல விதமான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் நிவாரணம் கிடைக்கும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரவும் இங்கு பிரார்த்தனை நடத்தப்படுகிறது. குடும்பத்தில் மங்களம் நிலைத்திருக்கவும் கிரக தோஷம் விலகவும் இக்கோவிலில் வழிபடப்படுகிறது. பல விதமான நோய்கள், திருமண தடைகள் போன்றவைகள் விலகுவதால் மாற்று மதத்தினர் கூட இங்கு வந்து வழிபடுவதை காண முடிகிறது. இத்தல இறைவன் மற்றும் இறைவியிடம் வேண்டிக் கொண்டால் குடும்பத்தில் மங்களங்கள் நிலைக்கும் என்பது ஐதீகம். கும்பகோணத்தில் இருந்து நாச்சியார் கோவில் வழியாக செல்லும் பாதையில் அரசலாற்று பாலத்தை தாண்டி 3 கி.மீ. தூரத்தில் இத்தலம் அமைந்துள்ளது. ஓம் சிவபெருமானே போற்றி. ஓம் பார்வதி தேவியே போற்றி. வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.